ஹாய் டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேனல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக்கு, நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸு, கிராஃபிக் ஸ்டைலு, ஸ்வாட்சஸ்ஸு, நேவிகேட்டர். இந்த பேனல் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எது எதெல்லாம் டிக் போட்டிருக்கோ அது எல்லாமே இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த 4 பேனல் பற்றி கிளாஸ் நடத்த போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்குன்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன் பார்லேயே இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இது தனியாக பேனலாகவும் கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்படி கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரோக் பேனலில் என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூ கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரோக் பேனல் வந்து யூஸ் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துலையும் அதே போல் தான் ஆப்ஷன் பாரில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் காமிக்கும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலரில் 14 பாயிண்ட் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கோட கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க. ஸ்ட்ரோக்கோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லு இந்த இடத்துல வந்து ப்ளூ இருக்குது. இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஐ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லு ஆஃப் ஆகிடும். எந்த இடத்துல நீங்கள் ஐ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் ஆஃப் ஆகிடும். தென் வந்து ஒப்பாசிட்டி, இதனுடைய ஒப்பாசிட்டி நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ இப்போ வந்து ஃபில்லோட ஒப்பாசிட்டி வந்து நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 50% கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபில்லோட ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகிடும். இது பாருங்கள், ஃபில்லோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி. இது ஸ்ட்ரோக்கோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் போய்ட்டு ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது ஸ்ட்ரோக்கோட ஒப்பாசிட்டி வந்து கம்மியாயிடுச்சு. இதை நீங்கள் மாஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்வெர்ட் மாஸ்க்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் பிளெண்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துக்கலாம். மேலே ஒரு ஸ்ட்ரோக் வரும். அதுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ரோக் வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் தெரியும். இங்கே பாருங்கள் 2 ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து ஃபில்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷ் போயிட்டு நான் வந்து ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராப் ஷேடோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ட்ராப் ஷேடோ வந்து காமிக்கும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலிஷ் ட்ராப் ஷேடோ கொடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ட்ராப் ஷேடோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராப் ஷேடோ வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக் ஸ்டைல். இந்த கிராஃபிக் ஸ்டைல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பேட்டர்ன்ஸ் மேக்கிங்க்கு வந்து உங்களுக்கு இந்த கிராஃபிக் ஸ்டைல் வந்து யூஸ் ஆகும். இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் வந்து இந்த பேட்டர்னுக்கு மாறிடும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த பேட்டர்ன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வரைஞ்ச ஷேப்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து மாறிடும். ஓகேங்களா? இதில் நிறைய உங்களுக்கு லைப்ரரி இருக்கும். இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதிலிருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாட்சஸ். இந்த ஸ்வாட்சஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கலர்ஸ். இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா கலர்ஸு, இதை வந்து டைரெக்டாக உங்களுக்கு இந்த கலர் ஸ்வாட்சஸ் வந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது. நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஃபில் வந்து ஸ்ட்ரோக்கில் இருக்குது. இது வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கிரேடியன்ட் வேணும் அப்படின்னா கிரேடியன்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம்ஒய்கே கலரோட வேல்யூவோட காமிக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் சம்மந்தப்பட்ட கலர்ஸ் இருக்கும். நீங்கள் இதையும் கொடுத்து உங்களுக்கான ஷேப்ஸுக்கு வந்து கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாட்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர்ன்றது என்னென்னா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிடும். பாருங்க. இப்போ நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் லைன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நீங்கள் எந்த இடத்துல இந்த A4 ஷீட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இந்த நேவிகேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பெரிய பெரிய டிசைனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த பிளேஸ் வந்து மிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த நேவிகேட்டர் வந்து காட்டும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக். ஒரு ஷேப்போட ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்புக்கு வந்து ஸ்ட்ரோக்கோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோடைய ஒப்பாசிட்டியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபில்லுக்கும் அதே போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புதுசாக ஃபில்லை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? புதுசாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக் அண்ட் ஃபில்லை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பியரன்ஸு. கிராஃபிக் ஸ்டைலுன்றது வந்து ஆல்ரெடி இன்பில்டாக நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் வரைஞ்ச ஷேப்புக்கு கொண்டு வரலாம். தென் ஸ்க்ராச்சஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரைகிற ஸ்ட்ரோக் அண்ட் ஷேப்புக்கு இங்கே கலர்ஸ் வந்து நிறைய இருக்கும். இன்பில்டாகவே இருக்கும். அதை நீங்கள் ஏதாவது பிக் பண்ணி நீங்கள் இதில் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் பெரிய டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த ரெட் லைன் மூலமாக உங்களுக்கு நேவிகேட்டர் வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த A4 ஷீட்டில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத இந்த ரெட் லைன் மூலமாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து ஃபுல் சீரியஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.